ஹலோ வீவர்ஸ், கல்யாணம் பிரமோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அனாமிகா. இது மாதிரி பிரபா மேலே, அவங்களுடைய ஹஸ்பண்ட் விஜய் மேலே, சூர்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகா வந்து சண்டை போடுறாங்க. அனாமிகா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. உன்னால பார்த்து இப்போ அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையான்றாங்க. ஆமாம், இதெல்லாம் எனக்கு தேவைன்றாங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து நான் என்னுடைய பிரச்சனையில் வராது இருந்தால் நான் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறேன்றாங்க. அவங்க என்னுடைய பிரச்சனையில் வந்ததுனால தான் நான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண வேண்டியதாக போச்சுன்றாங்க. பயங்கரமாக எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கேஸை வாபஸ் வாங்க. என்னால் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா விஜய் வந்து பிரபா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அப்போ எனக்கு எப்படி இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு அவளை ஒழுங்காக இருக்க சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நான் உங்களை வெளியே எடுக்கணும்னா இவ கழுத்தில் கட்டியிருக்கால இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு போயிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. கேட்ட உடனே முடியாதுன்ற மாதிரி பிரபா சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்கன்னா இதை கழட்டவே முடியாதுன்னு சொல்கிறான்னா, இதெல்லாம் வச்சு பார்த்தா இவ பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ பிளானே பண்ணாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ரொம்பவே சூப்பராக கிரிமினல் வேலை பண்ணியிருக்கீங்கல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சண்டை போடுறாங்க. நான் வெளியே எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்களே பார்த்துக்குறோம், இனி நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்ட்டு மகன் சவால் விடுறாங்க. மகன் என்ன செய்ய போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.